வெல்கம் டு அவர் சேனல் சயின்ஸ் வித் சார்லின். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊர் ஆறு, அந்த ரிவருக்கு தான் வந்திருக்கோம், முல்லை பெரியாறு. எங்கள் ஊர் ஆறு வந்து ஒரு வளமான பகுதி. அது வளமானது அப்படின்னு சொல்கிறது மாதிரியேவும் அதோட ரிவர் பேங்க்கில் அந்த ஆற்றங்கரையிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த பலாமரம் தென்னை மரம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். தென் ஆற்றுக்குள்ளேயே பார்த்தோம்னா அந்த பெப்பிள்ஸ், ஆற்றுக்கே உரித்தான அந்த பெப்பிள்ஸ் கூழாங்கல் வந்து நிறைஞ்சிருக்கும். அதோட ஆற்று மணல் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். முழுசாக சொல்லப்போனால் இதோட எக்கோ சிஸ்டம், அந்த என்விரான்மெண்டல் நேச்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதை இங்கே வந்த மெமரியை வந்து இந்த பிள்ளை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி என்ன செய்ய போகிறோம்னா இங்கே இருக்க ரிசோர்ஸ்லேருந்து அந்த சாண்ட்லேருந்து சாண்ட் கிளாக் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புடி வேர்ல்டு ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் இந்த ரிவரத்தையும் சொல்லுவேன். ஏன்னா தான் போகிற இடத்தெல்லாம் செதுக்கி இந்த பூமியவேவும் ஒரு சேஃபு கொண்டு வரக்கூடிய அந்த டெண்டன்சி, அந்த பொட்டன்சியல் வந்து யாருக்கு இருக்குன்னா இந்த ஃப்ளோ ஆகிற இந்த வாட்டருக்கு தான் இருக்குது. ரிவர் தேம் மோஸ்ட் ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இருந்த அந்த எக்கோ சிஸ்டத்துக்கும், அதாவது பயாலஜிக்கல் திங்குக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கும் இடையில இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ஏன்னா அந்த என்ட்ரோபி ஒன்று நடக்குங்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த பிள்ளைங்க வர்ற காலத்தில் வந்து இந்த ஆறு இருந்ததுக்கான தடம் கூட இல்லாமல் போகலாம், அந்த அளவுக்கு என்ட்ரோபி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு மெமரியில் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எஜுகேஷனல் மைண்ட் அது யார் வேணாலும் கொண்டு வரலாம். எவ்வளோ பெரிய ஸ்கூலில் வேணாலும் எவ்வளோ காசு வேணாலும் கட்டி நம்ம சேர்த்து விடலாம். எஜுகேஷனல் மைண்டு வந்து வந்துடும். ஆனால் க்ரியேட்டிவ் மைண்ட் அது வந்து கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா பெஸ்ட்டு கிரியேட்டர் ஆஃப் தி வேர்ல்டு, யூனிவர்ஸ், கேலக்ஸி யாருன்னு சொல்லி கேட்டோம்னா காடு தான். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த க்ரியேட்டிவ் மைண்டை எப்படி இன்டியூஸ் பண்ணுறது, எப்படி தூண்டி விடுறது, எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன முயற்சி, ஆற்றுல கிடைக்கிற அந்த ரிசோர்ஸஸ், அந்த வேஸ்டான மெட்டீரியல்ஸ் அதை வந்து நம்ம எடுத்து ஒரு சாண்ட் கிளாக் பண்ணியிருக்கோம். இது வந்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைக்கு பார்க்குறப்ப ஒரு க்ரியேட்டிவாக அதை நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.